பண்பு, எல்லாரும் கூடயும் நல்லா பழகக்கூடிய அந்த பண்பு வந்து அவருக்கு எதிரிகளே கிடையாது. ஒரு நட்புனா கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ ஒரு 75 வயசு தான் இருக்கும். 85 வயசு சொல்றாங்க இருக்காது. நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அடிக்கடி சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்கள் நடக்கும். அப்போ அதுக்கு பாதுகாப்பு பணிக்கு போவோம். சிஎம்லாம் வருவாங்க, பாதுகாப்பு பணிக்கு போவோம். அப்போது அந்த சினிமா துறையில் இருக்க எல்லாரையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். என்னுடைய தம்பி, என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அது ஒரு பெருமையாக சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். கற்றுக்கிட்டதே அந்த திரைப்பட கல்லூரி இருக்கு இல்லையா, அங்கே கற்றுக்கிட்டு அவர் அப்படியே அந்த லைனில் இருந்தார். ஆனாலும் கூட அரசியலில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுத்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி திரும்பி வரல அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்ட விஷயம். இவரோட தூண்டுதல்னால தான், இவரோட அழுத்தத்தினால தான், இவர் பேசினால தான் ஒரு தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். கே. ராஜன் தயாரிப்பாளர் ஆற்றில் குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு சார். இந்த செய்தியை பார்க்கும்போது என்ன தோணுது சார் உங்களுக்கு? அதாவது திரு ராஜன் அவர்கள், கே. ராஜன் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர். அவர் நான் வடசென்னையில் தான் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்தேன். தண்டையார்பேட்டையில் நான் வேலை பார்த்தப்போ அவர் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் வந்து அந்த தண்டையார்பேட்டை காவல் நிலைய சரகத்தில் இருக்கக்கூடிய கப்பல் போலு செடி தெரு அப்படின்னு, கப்பல் போலு செட்டி தெரு பேர். அந்த தெருவில் தான் வசித்தார். அதே தெருவில் வந்து காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடமும் நடத்திட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அப்போ நான் சொல்கிறது 80s அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல ஸ்கூல். ரொம்ப ஒரு அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு சீட் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, அவர் சினிமா துறையில் அவர் வந்து அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தார். அந்த ஃபாதர் வேஷம், அப்பா வேஷம், அந்த மாதிரி வேஷங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அவரே படம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஆமாம், விநியோகஸ்தராக இருந்தார். அந்த மாதிரி அதில் வந்து எல்லா துறையிலையுமே இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் தூர்தர்ஷனில் வேலை பார்த்தார். தூர்தர்ஷன்லேயும் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அவருக்கு கற்றுக்கிட்டதே அந்த திரைப்பட கல்லூரி இருக்கு இல்லையா, அங்கே கற்றுக்கிட்டு அவர் அப்படியே அந்த லைனில் இருந்தார். ஆனாலும் கூட அரசியலில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். குமரி அனந்தன் அவர்கள் வந்து காக்கா தேக்கா, காந்தி காமராஜ் தேசிய கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார். எப்படின்னா, எம்ஜிஆர் 77 எலெக்ஷன் நின்னார் இல்லையா, அந்த சமயத்தில் அந்த கட்சி கூட கூட்டணி. அந்த கூட்டணியில் அந்த கட்சி இருந்தது. அந்த கட்சி சார்பாக ராயபுரம் தொகுதி, அவர் குடியிருக்கிறது வந்து ராயபுரம் தொகுதி, அந்த தொகுதியிலும் இவர் போட்டிட்டார். 2 முறை போட்டிட்டார். போட்டிட்டும் 2 முறையும் அவர் ஜெயிக்க முடியல. ஆனாலும் கூட அந்த இடத்துல ஒரு நல்ல மனிதர், எல்லாரும் கூட நல்லா பழகக்கூடியவர். அதாவது யாரைக்கும் ஒருத்தரை கூட குறை சொல்ல மாட்டார், யாரையும் குறைச்சி பேச மாட்டார், எல்லாருக்கும் ரொம்ப நல்லவர். அந்த மாதிரி ஒரு தோரணையில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட அந்த பண்பு, எல்லாரும் கூடயும் நல்லா பழகக்கூடிய அந்த பண்பு வந்து அவருக்கு எதிரிகளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து அப்புறம் லேட்டஸ்ட்டாக அதுக்கப்புறமா, அதாவது சினிமா தயாரிப்பாளர் ஆனதுக்கப்புறம் இந்த விநியோகஸ்தராக இருந்தார் இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது, அதுக்கு தலைவராக இருந்தார். அப்புறம் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சங்கம், அதுக்கு தலைவராக இருந்தார். இப்படி அந்த லைனில் கம்ப்ளீட்டாக அவர் ஈடுபடுத்திட்டார். அவருக்கு 4 பையங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 பையங்களும் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரம் இருப்பார். என்னை வந்து, அதாவது நான் காவல்துறையில் வேலை பார்த்ததில் அவர் வந்து ஒரு தம்பி மாதிரி, அது தம்பி இல்லை, 2 பேரும் ஒரு நட்புனா கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ ஒரு 75 வயசு தான் இருக்கும். 85 வயசு சொல்கிறாங்க இருக்காது, ஒரு 75 வயசு தான் இருக்கும். நட்பு ரீதியாக பழகுவார். அதுக்கப்புறம் நான் வந்து ஏசியாலாம் ஆனதுக்கப்புறம் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அடிக்கடி சினிமா சம்மந்தப்பட்ட விழாக்கள் நடக்கும். அப்போ அதுக்கு பாதுகாப்பு பணிக்கு போவோம். சிஎம்லாம் வருவாங்க, பாதுகாப்பு பணிக்கு போவோம். அப்போது அந்த சினிமா துறையில் இருக்க எல்லாரையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். என்னுடைய தம்பி, என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அது ஒரு பெருமையாக சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அதே மாதிரி அந்த சினிமா துறையில் கம்ப்ளீட்டாக அவர் ஈடுபாடாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு வந்து எது தப்புனாலும் தப்புன்னு ஓங்கி பேசுவார், பேட்டி கொடுப்பார். அது தப்புன்னு ஓங்கி சொல்கிறதே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சினிமா துறையில் எப்படின்னா, கொஞ்சம் அவங்க வந்து எல்லாரையும் அனுசரித்து போனால் இருக்கலாம், கொஞ்சம் தப்பு இது அப்படின்னு குரல் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஓரம் கட்டிடுவோம், கம்மியாயிடும். ஆனால் இவர் கடைசி சமயத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த திரைப்படத்துறையில் அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது இல்லையா, அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணியிருக்காரு.
இப்போ லேட்டஸ்ட் நான் கேள்விப்பட்ட விஷயம். அந்த ஃபைனான்ஸ் பண்ணதில் நிறைய பணம் இவர் வாங்கி கொடுத்த இடத்துல இருந்து திரும்பி வரல. இப்போ சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ பணத்தை வச்சு 100 கோடி ஆகுதுன்னு வைங்க ஒரு படத்துக்கு. உதாரணத்துக்கு 100 கோடி அவங்க கையில் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு 10 கோடியோ ஒரு 5 கோடியோ வச்சுட்டு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் வளர 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 கடன் வாங்கி 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 கடைசியில் அதை வந்து அந்த 100 கோடிக்கு அந்த படம் வந்து முடிகிற சமயத்தில் இவங்களுக்கு கடன் தான் ஜாஸ்தி இருக்கும். வட்டிங்கிறது எடுத்தால் பேங்க்லன்னா ஒரு வட்டி அரை வட்டி அப்படின்னு தான் இருக்கும். இங்கே வந்து 5 வட்டி 10 வட்டி அப்படிம்பாங்க. அந்த வட்டி குட்டி போடுறோம். அது வந்து எங்கேயோ போயிடும். அந்த படத்தை அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணி அந்த படம் விற்கணும். விற்கிறதுக்கு கரெக்டாக அந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணணும். அது நல்லா ஓடவும் செய்யணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபம்னு பெருசாக இருக்காது. அது லாபம்னு சொல்கிறது இந்த வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடும். அதுதான் உண்மையான சூழ்நிலை. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு 500 படம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 50 படம் தான் வெற்றி அடையும். மீதி 450 படம் தோல்வி தான் அடையும். ஆக அந்த தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். நஷ்டம் ஏற்பட்டால் அவங்க வாங்கின கடனை அவங்களால கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இவர் கடனில் வந்து கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுத்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி திரும்பி வரல அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்ட விஷயம். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இவர் மாட்டிகிட்டு இருக்கிறனால குடும்பத்துலேயும் பிரச்சனை. அவங்களும் வந்து எதுக்கு தேவையில்லாமல் இது மாதிரி இந்த வயசு காலத்தில் இது மாதிரி தேவையில்லாமல் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களையும் அவங்க வந்து அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் மனசு கஷ்டம் ஆகி வீட்டை விட்டே வெளியே வந்துட்டார். அந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டல் பேர் நல்ல பேரில் பாம்ப்ரோ ஹோட்டல், அங்கே தான் வந்து ரூம் போட்டு அங்கேயே தங்கியிருக்காரு. மத்தியானம் ஒரு வேளை மட்டும் அவங்க டாக்டர் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். மற்ற நேரம்லாம் அந்த ஹோட்டல்லே சாப்பிட்டு அங்கேயே தான் இருப்பார். அப்போது நம்ம அந்த ஹோட்டலுக்கு போகக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதாவது இந்த பணம் பிரச்சனைனால ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்காரு. அவங்க கொடுக்க வேண்டிய கொடுக்கறதுக்கு மனசு வரணும். மனசு வந்தாலும் அவங்கள்ட்ட பணம் இருக்கணும். அதை முதலீடு பண்ணிடுறாங்க, அதில் நஷ்டம் அடைஞ்சிடுறாங்க. அப்போ கொடுக்க முடியாதப்போ இவருக்கு பணம் வராது. இவர் யார்கிட்ட வாங்கி கொடுத்தாரோ அவங்க இவங்களை நெருக்கடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவருக்கு பணம் தர வேண்டிய ஒருத்தர் பணத்தை கொடுக்காததுனால இவர் அதனால மனசு ரொம்ப ஒடிஞ்சு போய் அவங்ககிட்ட கேட்குறப்போ அவங்க வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் மரியாதையாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மிரட்ட ஆரம்பிப்பாங்க. தர முடியல என்ன பண்ணுவேன், அந்த பேச்சே வேறு மாதிரி மாறும். அப்படி ஆரம்பிக்கையில் இவர் இன்னும் மற்றவங்களுக்கு போல் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரையில் தான் நேற்று வந்து காலையில் வந்து டிரைவரை கூப்பிட்டு அடையார் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காரை எடுத்துகிட்டு போய் கார் அடையார் பிரிட்ஜிக்கிட்ட போகிறப்போ எந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அடையார் பிரிட்ஜி, அதாவது சத்யா ஸ்டுடியோ தாண்டின உடனே அங்கே போகல வண்டியை ஓரமாக நிறுத்துப்பா, நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் தண்டையார்பேட்டில் உள்ள பையன் தான். அவரும் என்ன பண்ணியிருக்காரு, வண்டியை நிறுத்திட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு இருக்கல அப்படியே வாக்கிங் நடந்து போகிறவர் திடீர்னு ஆற்றுக்குள்ளே குதிச்சிட்டார். இது அவர் கண்ணகரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கத்துறாரு. கத்துறோன்னு அங்கே இருக்கவங்களாம் எல்லாம் தேடி வந்து இது மாதிரி குதிச்சிட்டாரு. யாரும் வந்து இறங்கி காப்பாற்ற பண்ணி ஒன்று போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து தேடி பிடிச்சி அவர் பாடி எடுத்துட்டாங்க. பட் இவங்க எடுக்க முடியாது, அவர் இறந்து போயிட்டார். தண்ணியில் குதிச்சதில் உள்ள தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போயிட்டார். இப்போது அவரோட தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அடையாறு போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்ருக்காங்க. இப்போ அவரோட உடலை பிரேத பரிசோதனை முடித்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. தண்டையார்பேட்டையில் அவங்க வீடு, அதாவது வைத்தியநாதமல்லி ஸ்ட்ரீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு இப்போ எடுத்துகிட்டு வராங்க. அங்கே வச்சு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க அஞ்சலிக்கு. அது மாதிரி திரைத்துறையை சேர்ந்தவங்க எல்லோரும் வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறாங்க. முன்னாள் டெப்டி சிஎம் கூட வரார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு வராங்க. அதாவது அவரை பொறுத்தவரை அவர் அந்த காலத்தில் அந்த 80s அவர் எலெக்ஷன் காலத்தில் எம்ஜிஆர் அப்போ சிஎம், அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இப்போது கடந்த ஆட்சியில் டெப்டி சிஎம் அவர் வரைக்கும் வேண்டப்பட்டவர். அதாவது எல்லாருக்கூடையும் ஒரு சமமாக பழகக்கூடியவர் அப்படின்னு. அவங்க அதிமுக, இது திமுக, அந்த கட்சி சார்புலாம் அவர் நினைக்கிறது இல்லை. அவர் இந்த திரைத்துறையில் நல்ல, அதாவது எல்லா வகையிலையும் வந்துட்டார். நடிகராக இருந்தார், தயாரிப்பாளராக இருந்தார், விநியோகஸ்தராக இருந்தார், சங்கங்களில் தலைவராக இருந்தார், எல்லாம் இருந்து இப்போ அவங்க கடைசியில் ஃபினான்ஷியராக இருந்து இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இப்போ தற்கொலை அப்படின்றதுனால எந்தெந்த கோணத்தில் விசாரணைக்கு போகும் சார்? இப்போ தற்கொலைக்கு தூண்டினவங்க மேலே சட்டம் ஏதாவது? ஆமாம், சட்டம் இருக்குது. அதாவது தற்கொலைக்கு தூண்டினா 306 ஐபிசிம்பாங்க, அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிசி, இந்தியன் பீனல் கோடில். இப்போ பிஎன்எஸ் வந்துருச்சு, அதுலேயும் அது மாதிரி இது இருக்குது. அது வந்து எப்படின்னா ஒரு செஷன்ஸ் கோர்ட்டால் விசாரிக்கப்படக்கூடிய கேஸு. 307, 302, அதாவது கொலை வழக்கு, அந்த மாதிரி வழக்கு எடுக்கு இல்லையா, அந்த மாதிரி வழக்குகளுக்கு இணையாக விசாரிக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கு.
இதில் உண்மையிலே இவர் யார் கூடலாம் பேசியிருக்காரு, இவரோட ஃபோன் டீட்டெயில்ஸ் எடுத்தாங்கன்னா எல்லாம் ஃபோனும் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த நம்பரை வச்சு எடுத்துடலாம். டீட்டெயில்ஸ், கால் டீட்டெயில்ஸ் அது எடுக்கிறது ஒன்றும் பெரிய இல்லை. சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கூடலாம் பேசியிருக்காரு, யாரெல்லாம் இவர் கூட பேசியிருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டு விசாரிப்பாங்க. அப்புறம் இவர் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. எல்லாம் ரெக்கார்டு இருக்கும், அவர் ரூமில் இருக்கும், வீட்டில் இருக்கும், அதெல்லாம் விசாரிப்பாங்க. இவர் யார் கூட நெருங்கி பழகினார் அவங்கள கேட்டாலும் விவரங்கள் தெரியும். டிரைவர் கூட இருந்திருக்காரு, அவரை கேட்டாலும் யார் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க அப்படின்னு தெரியும். இவர் தங்கி இருந்திருக்காரு, அதில் ரூம் பாய் இருக்காங்க, அங்கே மேனேஜர் இருக்காங்க. அதனால் அவர் எதனால் பண்ணிட்டார் அப்படிங்கிறத விசாரணையில் கண்டுபிடிக்க முடியும் நிச்சயமாக. அப்படி யாராவது ஒருத்தர் இவர் அவரோட தூண்டுதல் மேலாம் தற்கொலை நடந்ததுன்னா அவங்க பேரில் இந்த ஏற்கனவே 174 சிஆர்பிசியில் வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த வழக்கை அது செக்ஷனை ஆல்டர் பண்ணி அபெட்மெண்ட் ஆஃப் சூசைடுக்கு மாற்றி அவங்கள கைது பண்ணி அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்க பேரில் சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடக்கும். அதில் ஆயுள் தண்டனை வரைக்கும் அவங்க கொடுக்கலாம். கோர்ட்டில் இந்த கேஸு நிரூபிக்கப்பட்டால் அவங்க இவரோட பிரச்சனையினால தான், இவரோட தூண்டுதல்னால தான், இவரோட அழுத்தத்தினால தான், இவர் பேசினால தான் ஒரு தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தெரிய நீதிமன்றம் மூலம் தண்டனை கிடைக்க வாய்ப்பு. இப்போ இது குடும்ப பிரச்சனையா இருந்து மன அழுத்தம் காரணமா இது மாதிரி நடந்துருந்துச்சுனாலும் கேஸ் எடுபடுமா, இல்லை அது தனிப்பட்ட தற்கொலை முயற்சிக்கா? அதாவது ஒன்று ஃபைனான்ஷியல் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனைன்னு அது எங்கே எதிர்வலிக்கும்? குடும்பத்தில் தானே எதிர்வலிக்கும். குடும்பத்தில் அப்போ இவர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்குன்னு கேட்பாங்க, எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை, இங்கே வாங்கி அங்கே கொடுப்பாங்க. சொத்து பிரச்சனை இருந்ததா சொல்லப்படுது சார். அதில் இருக்கலாம், விசாரணையில் தெரியும். அதாவது நான் சொல்கிறேன், அந்த சொத்து பிரச்சனையினால நடந்ததா, குடும்பத்தில் இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அதையும் விசாரிப்பாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா 200 கோடி இவர் திரைத்துறையில் கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் கொடுத்த பணம் திரும்பி வரல. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் கொடுத்த அழுத்தத்தினாலும் தற்கொலைக்கு இவர் தூண்டப்பட்டிருக்கார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் காவல்துறை விசாரிக்கிறாங்க. விசாரணையில் உண்மை என்னன்னு தெரியும். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.